இந்த மக பெருவிழாவாகப்பட்டது மிக தொன்மையான ஒரு திருவிழா. அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த மாசிமக பெருவிழாவிற்கு அரசு விடுமுறையை அளித்துள்ளார்கள். அவ்வளவு பழமையான திருவிழா. 19th century புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இந்த மாசிமக பெருவிழாவிற்கு 50,000 பக்தர்கள் கலந்து கொண்டதாக 19ஆம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு திருவிழா. இங்கே காசிக்கு வீசம் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு. ஏன் அவ்வாறு பேர் வந்தது என்றால், காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி பூவாக மாறிய அற்புதமான திருத்தலம். அந்த அஸ்தி பூவாக மாறிய நன்னாள் இந்த மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திர நன்னாள். ஆகையினால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாசி மகத்தன்று இங்கே எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி அன்றைய தினத்திலே யாரெல்லாம் இந்த இறைவனை தரிசித்து காசிக்கு கங்கைக்கு நிகரான இந்த சங்கராபுர நதியிலே தீர்த்தமாடி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் திதி கொடுத்தல் எல்லாம் செய்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பதாகவும், நாம் செய்த பாபங்கள் எல்லாம் இந்த சங்கராபுர நீரிலே முழுவதனாலே தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்ற அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த மாசி மக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மேஷ லக்னத்திலே கங்கவராக நதீஸ்வர பெருமான் சங்கராபரணி ஆற்றிலே தீர்த்தவாரி கண்டருளி பக்தர்களுக்கு எல்லாம் பல்லக்கிலே எழுந்தருளி காட்சி கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று இந்த விழா சிறப்பாக நடைபெறும். இது 12 நாட்கள் விழாவாக சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் எல்லாம் சுமார் 1,00,000 பக்தருக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்திருந்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.